இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ட்ரிப்பு போறாங்க. இவங்க நைட் தூங்கிட்டு இருக்கிறப்ப சில திருடங்க இவங்க ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்கள மிரட்டி இவங்களோட பொருள் எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். போலீஸ் அந்த ரெசார்ட் பக்கத்துல இருக்கிற சில லோக்கல் ஆளுங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள பார்த்த இந்த ஹஸ்பண்ட் இவங்கள மாதிரி தான் இருந்தாங்க அப்படிங்கிறான். திருடின பொருள் எல்லாம் பறிமுதல் பண்றதுக்காக அவங்கள பயங்கரமா அடிக்கிறாங்க. பயங்கரமா அடிச்சதுல ஒருத்தன் இறந்து போயிடுறான். இப்ப அந்த ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளாலதான் அவன் இறந்து போனான் அப்படிங்கிறா. ஆனா அவன் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இருக்கான். இப்ப இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ரெசார்ட்க்கு போலீஸ் வராங்க. அப்போ இறந்து போனவனோட சொந்தக்காரங்க அந்த ரெசார்ட்டுக்கு வந்து இவங்கள தாக்குறாங்க. இப்ப அந்த போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவங்கள மிரட்டுறாரு. ஆனா அவங்க எரிஞ்ச கல்லு இவர் மேல பட்டு இவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இப்ப அந்த ஹஸ்பண்ட் அந்த துப்பாக்கி எடுத்து அந்த கூட்டத்தை பார்த்து சுடுறான். அவனோட ஒய்ஃப் எவ்வளவோ தடுத்து பாக்குறா. ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப அவனோட ஒய்ஃப் அவ கையில இருக்கிற துப்பாக்கி வச்சு அவனோட ஹஸ்பண்ட சுட்டுடுறா. அவனோட ஹஸ்பண்ட கொன்னது சரியா தப்பா கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க.